கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். லெந்து நாளின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் தந்த அருமையான இந்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்னதாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்தீர். சிலுவையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக நீர் மாற்றினீர். அதற்காக நன்றி. இந்த வேளையிலும் உடைய வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும் என்று சொல்லி உடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம். தகப்பனே, உடைய வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 100 மடங்கு பலன் தர உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளின் செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்னதாக கடந்த வாரம் வழக்கம் போல கடந்த வாரம் என்னென்ன காரியங்களை பார்த்தோம் என்று சொல்லி சுருக்கமாய் நாம் தியானித்து விட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக போவோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானார். அவருடைய விழாவிலே ஈட்டி குத்தப்பட்டது. யோவான் 19ஆம் அதிகாரம் 34வது வசனத்தின்படியாக அவர் விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அதன் மூலமாக திருச்சபையாகிய நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம். ரெண்டாவது, ஆவியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்கின்ற போது நீங்களும் நானும் ஆவியிலே பிறக்கின்றோம் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்த நம்மை பிதாவானவர் நம்மை தத்தெடுத்து கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார் என்று சொல்லி பார்த்தோம். ஆகையினாலே நீங்களும் நானும் அந்த எல்ஷடாய், ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக, மகனாக மகளாக மாறினோம் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சகோதரராக இருக்கிறார், முதற்பலனாக இருக்கிறார், உடன் பங்காளியும் உடன் சுதந்திரவாளியுமாக மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளில் அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா விலையையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் சுருக்கமாக நாம் தியானிக்கப் போகின்றோம். 1865ஆம் ஆண்டிலே ஒரு பாடல் எழுதப்பட்டது. அந்த பாடல் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது: இயேசு எனக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார் என்று சொல்லி. வரக்கூடிய நாட்களில் நம்ம கொயர் டீமில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம், வரக்கூடிய நாட்களில் இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலிலே 1865ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட பாடலில் அநேக விதமான சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் தியானிக்க நமக்கு உதவியாக இருக்கும். இந்த சர்மனுக்கு ஆரம்பமாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே குற்ற நிவாரண பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் கிருபாதார பலியாக, சப்ஸ்டிடியூட் பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார்? குற்ற நிவாரண பலியாக. சில நாட்களுக்கு முன்பு 5 பலிகளை குறித்து நாம் தியானித்தோம் பைபிள் ஸ்டடியில். என்னென்ன பலிகள்? முதலாவது தகன பலி, இரண்டாவது போஜன பலி, மூன்றாவது சமாதான பலி, நான்காவது பாவ நிவாரண பலி, ஐந்தாவது குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு சமாதான பலி, எனக்கு சமாதானம் இல்லை, கர்த்தரோடு கூட சமாதானம் இல்லை, என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு தோன்றுமே ஆனால் நீங்கள் போய் சமாதான பலியை செலுத்த முடியாது. முதலாவது என்ன செலுத்தணும்?
தகன பலி செலுத்த வேண்டும், போஜன பலி செலுத்த வேண்டும், அதன் பின்பு சமாதான பலி செலுத்த வேண்டும். ஒருவேளை சில குற்றங்கள் பாவங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். பாவம் என்று சொன்னால் நமக்கு தோரால எவ்வளோ கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது? 613 நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 365 நியமங்கள் டு நாட் டூ, இதை செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் செய்தால் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். அப்போ ஏதாவது ஒரு கற்பனையை செய்யாதே என்று சொன்னதை செய்திருந்தால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? போய் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். ஆனால் பாவ நிவாரண பலியை உடனடியாக செலுத்த முடியாது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? தகன பலியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதே போல் 248 நியமங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் அது குற்றமாக எண்ணப்படும். அந்த காரியத்திற்காக நீங்கள் பலி செலுத்த வேண்டும். குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டுமே ஆனால் குற்ற நிவாரண பலியை முதல்ல போய் செய்ய முடியாது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? தகன பலியிலிருந்து மீண்டுமாக ஆரம்பிக்க வேண்டும். ஆகையினால தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, என்னது? குற்ற நிவாரண பலி. அப்போ குற்ற நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் அவர் எத்தனை பலியில் செலுத்தியிருக்கிறாரு? 5 பலிகளையும் அவர் செலுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். வரக்கூடிய நாட்களில் இதை குறித்து தெளிவாக நாம் தியானிப்போம். இந்த 5 பலிகளை செலுத்தின அப்படின்னாலே தான் அவர் என்ன சொல்ல, முதல்ல இருந்து எழுதலை, சகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று 5 பலிகளை எழுதாமல் கடைசி பலியை எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் குற்ற நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை காட்சியை பார்த்துவிட்டு நீங்களும் நானும் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை பிள்ளைகளாக தத்தெடுத்தார் என்று சொல்லி. கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது இல்லை? நல்லா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், பிதாவை நான் தகப்பனாக பெற்றிருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் சரி. ஆனால் வெற்றியுள்ள வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லையே. ஒவ்வொரு நேரமும் நான் தவறி விடுகிறேன். ஏன் இதை தவறி விடுகிறேன்? நான் ஏன் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று சொல்லி கேட்போமானால் அதற்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னென்ன காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்தார் என்பதை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்ளாதது தான். அதுதான் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 4:6 போதும். என் ஜனங்கள் அறிவின்மையினாலே சங்காரமாகிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன காரியங்களை எல்லாம் நமக்காக செய்து முடித்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபையின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனால் வசனங்கள்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் பாவங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியவில்லையே. ஏன் இந்த காரியம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே என்ன செய்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 3 விதமான காரியங்களை உங்களுக்காகவும் எனக்கும் செய்தார். 3-fold blessing. அந்த காரியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். அந்த காரியத்தை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக பாவத்தின் மீது நீங்களும் நானும் ஆளுகை செய்ய முடியும். பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு வெற்றியுள்ள ஜீவியத்தை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ முடியும். முதலாவதாக யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி,
உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். பார்த்து நீங்க 2 பேரும் போய் யாரை மீட் பண்ணுங்க? பார்வோனை பார்த்து, என் ஜனத்தை நான் ஆராதனை செய்வதற்காக நான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கேளு. அப்போ அவன் சம்மதியாமல் இருந்தால் ஒரு அற்புதத்தை செய். என்ன அற்புதம் என்று சொன்னால், ஆரோன் கைகளிலே இருக்கக்கூடிய கோலை தரையிலே போடு, அது என்னவாக மாறும்? சர்ப்பமாக மாறும் என்று சொன்னார். தொடர்ந்து வாசிப்போம். ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் எழுதப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து ஒரு சாஸ்திரி வந்தாரு, சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். இப்ப என்ன செய்யறாரு? இந்த கோல் என்ன ஆயிடுச்சு? சர்ப்பமாக மாறிவிட்டது. ஆரோனுடைய கோல் சர்ப்பமாக மாறிவிட்ட போது பார்வோன் என்ன செய்யறாரு? எங்களுடைய தேசத்திலும் இருக்கிறார்கள் யாரு? சாஸ்திரிகள் இருக்கிறார்கள், மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலிருந்து 2 பேரை நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி 2 பேரை கூப்பிட்டாராம். அதில் ஒருத்தர் பேர் என்னன்னா எனி என்கின்ற பேர், எனிஸ். இன்னொருத்தர் எம்ரே என்கின்ற 2 நபர்களை அழைத்து, ஆரோன் செய்ததை போல உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டாராம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த 2 பேர் எங்கேருந்து பிடிச்சிங்க? இல்லை, இது எபிரேய ஏடுகளிலே எழுதியிருக்கிறது. நீங்கள் எதை கேட்டாலும் எபிரேய ஏடுன்னு சொல்கிறீங்களே. சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறத கேட்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 தீமோத்தேயு போதும். யார் யாரா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த இடத்துல 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் இந்த மோசேயை எதிர்த்து நின்ற 2 மனிதர்கள். இந்த 2 மனிதர்களும் என்ன செய்கிறாங்க? அவர்களுடைய கோல்களை போடுகிறார்கள். அதுவும் என்ன ஆயிடுச்சு? பாம்பாக மாறிவிட்டது. இப்போ ஆரோன் கோல் பாம்பாக மாறி இருக்கு இல்லையா? அந்த பாம்பு மற்ற பாம்புகளை விழுங்கிவிட்டு மீண்டுமாக ஆரோன் கைகளிலே கோலாக மாறியது. இது ஏன் சொன்னேன்னு பின்னாடி அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ஆரோன் கோல் என்னாச்சு? சர்ப்பமாக மாறியது. அந்த சர்ப்பமாக மாறிய சர்ப்பம் மற்ற இந்த 2 போட்டிருந்த கோல் சர்ப்பமாக மாறியதை விழுங்கிவிட்டு மீண்டுமாக அது கோலாக மாறிவிட்டது. ஆனால் இந்த அற்புதத்தை பார்த்தோன்னா பார்வோனுக்கு கன்வின்ஸ் ஆகலை. சொல்கிறாரு, நீ என்ன செய்ய? 10 வாதைகளை நான் அனுப்புவேன். எத்தனை வாதைகள்? 10 வாதைகளை அனுப்புவேன். ஒரு கேள்வி இருக்கு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் என்ன செய்கிறாரா? பார்வோனின் இருதயத்தை என்ன செய்கிறாரு? கடினப்படுத்துகிறார். ஈஸி பண்ணா என்ன இருக்கும்? சீக்கிரமாக போயிருக்கலாம். இவர் என்ன செய்கிறாரு? கடினப்படுத்துகிறாரு. ஏன் கடினப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த 10 எகிப்தியர்களிடத்தில் 10 தேவர்கள் இருந்தாராம். ஸ்லைடில் பார்ப்போம். அதை தொடர்ந்து 2 ஸ்லைடை பார்ப்போம். 2 ஸ்லைடில் 10 தேவர்கள், அதாவது 10 தெய்வங்கள் இருந்ததான் எகிப்து தெய்வர்கள். இஸ்ரவேல் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த தெய்வங்கள்லாம் யாரு? பெரிய தெய்வங்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் யெகோவா இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய யெகோவாவை காட்டிலும் இந்த 10 தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மேலானவர்கள். அதனால தான் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? நம்ம அடிமைகளாக மாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இந்த யெகோவா தேவனுக்கு மேலாக இந்த 10 தெய்வங்களை உயர்த்தி நினைத்திருந்தார்களாம். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த 10 தெய்வங்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் மக்கள் உணர வேண்டும் என்று சொல்லி இந்த 10 வாதைகளை உண்டாக்குகிறார். முதல் ஸ்லைடை போயிடுவோமா? இதுக்கு முன்னாடி ஸ்லைட், இந்த ஸ்லைட். இந்த 10 வாதைகளும் 10 தேவர்களோடு கூட ரிலேட் ஆகியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் பைபிள் ஸ்டடியில் நம்ம இதை தியானிப்போம். இந்த 10 வாதைகள் 10 தெய்வங்களோடு கூட ரிலேட் ஆகியிருக்கிறது.
அப்போ இந்த 10 வாதைகளை கர்த்தர் அனுப்புவதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் நினைக்கிற இந்த தேவர்கள், எகிப்தின் தேவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன், அவர்கள் எல்லோரும் எனக்கு கீழாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பார்வோனின் இருதயத்தை என்ன செய்கிறாரு? கடினப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் 10 வாதைகளும் இவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதில் 2வது வாதையை நம்ம பார்க்க போகிறோம். முதல் வாதை என்ன வாதை? தண்ணீரை இரத்தமாக மாற்றியது. அதை நம்ம தியானிப்போம் பின்பாக. இப்போ 2வது வாதை தவளைகள். யாத்திரையாகவும் 8ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். போதும், தவளைகளால் வாதிப்பேன். அப்போ தவளைன்னா அங்கே அதனுடைய பெயர் என்னன்னா ஹிக்குட் என்று சொல்லப்படுகிறது. HEQET. இந்த தலை எப்படி இருக்குமா? தவளையை போல் இருக்குமா? உடம்பெல்லாம் ஒரு பெண்ணை போல் இருக்குமா? இந்த தேவனை அவர்களுக்கு காட்டுவதற்காக இந்த வாதையை அவர் கொண்டு வருகின்றார். சரி, முதல் வாதை என்ன வாதை? தண்ணீரில் ரத்தமாக மாறியது. தண்ணீரில் ரத்தமாகி மாறின உடனே அந்த மீன்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. ஆனால் இந்த தவளை எப்படி இருந்துச்சான்? உயிரோடு இருந்துச்சான். தொடர்ந்து வாசிப்போம். 5வது வசனம் வாசிங்க. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை கையில் இருக்கக்கூடிய கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்களின் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். போதும், தவளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? திரளான தவளைகள் வந்தது என்று சொல்லி. ஆனால் 3 தவளைகள் தான் வந்துச்சான். 3 தவளைகள் தான் வந்துச்சு. எங்கெங்க இருந்து வந்துச்சு? முதல் தவளை எங்கேருந்து வந்துச்சு? நதியிலிருந்து வந்தது. 2வது வாய்க்காலில் இருந்து வந்துச்சு. 3வது குளங்கள் இருந்து வந்துச்சு. அந்த 3 தவளைகள் திரளான தவளைகளை உண்டு பண்ணியது. எத்தனை தவளை வந்துச்சு? 3 தவளை. எங்கெங்க இருந்து வந்துச்சு? முதல்ல நதியில் இருந்து வந்தது. 2வது வாய்க்காலில் இருந்து வந்துச்சு. 3வது குளங்களில் இருந்து வந்தது. அந்த தவளைகள் திரளான தவளைகளை உண்டு பண்ணி அந்த தேசம் முழுவதும் திரளான தவளைகள் வந்ததாம். அப்போ தவளைனா என்னன்னு பார்க்கணும்ல. தவளைனா என்ன? வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயில் மிருகத்தின் வாயிலும் வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் 3 அசுத்த ஆவிகள். அப்ப தவளைனா என்ன அர்த்தம்? அசுத்தாவி. இந்த அசுத்தாவி எங்க இருந்து வந்துச்சான்? முதலாவது வலு சர்ப்பத்தில் இருந்து வந்துச்சு. வாய்களை திறந்து சொல்லணும் எல்லாரும். எங்க இருந்து வந்துச்சு? வலு சர்ப்பத்தில் இருந்து வந்துச்சு. 2வது மிருகத்தின் வாயிலிருந்து வந்துச்சு. 3வது கள்ள தீர்க்கதரிசிகள். அப்ப இந்த தவளைகள் 3 தவளைகள் அது எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த 3 இடங்களிலிருந்து வந்த தவளைகள் அநேக அசுத்தாவிகளை உண்டு பண்ணுச்சு. உலகத்தில் இன்னைக்கு அநேக காரியங்கள் இருக்குது. அதில் சோர்ஸ் என்னது தான்? இந்த 3 தவளைகள் தான். அது எங்கேருந்து வந்துச்சு? முதல்ல நதியில் இருந்து வந்துச்சு. வாய்க்கால் குளம். வெளிப்படுத்துதல் எங்கெங்க இருந்து வந்துச்சு? வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. இந்த 3 இடத்துல இருந்து வந்து அநேக தவளைகள் அநேக அசுத்தாவிகளை உண்டு பண்ணுச்சான். அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். யோவான் மிக அழகாக எழுதுகிறார். இந்த 3 பாவங்கள்
முதலாவதான பாவங்கள், எல்லா பாவங்களும் இந்த 3 பாவங்களிலிருந்து வந்தது. எப்படி இந்த 3 தவளைகள் வந்ததோ அதுபோல் இந்த உலகத்திலிருந்து இந்த 3 பாவம். என்னென்ன பாவம்? மாமிசத்தின் இச்சை, வாய்களை திறந்து, கண்களின் இச்சை, ஜீவனிடத்திலே பெருமை. இந்த 3 பாவங்கள் தான் சோர்ஸ். இதிலிருந்து அநேக பாவங்கள் ஆல்நைட் ப்ரேயரில் பார்த்தோம், கலாத்தியரில் பார்த்தோம். மாமிசத்தின் கிரியைகள் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே இந்த 3 ஹெட்டிங்குள்ளே தான் போய் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹெட்டிங்குள்ளே ஏதாவது ஒன்றில் இருக்கும். என்னென்ன பாவம்? வாய்களை திறந்து ஒரு தடவை சொல்லுவோம், சொல்லாதவங்க சொல்லுவோம், வாய் இருக்கிறவங்க சொல்லுவோம். முதல்ல மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனிடத்திலே பெருமை. இந்த 3 காரியங்கள். இதுதான் ஆதி ஆகமத்தில் இந்த 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். பிசாசு எப்படி ஏவாளை வஞ்சிக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். அப்பொழுது ஏவாளானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், புசிப்பதற்கு நல்லது. மாமிசத்தின் இச்சை புசிப்பதற்கு எப்படி இருந்துச்சா? நல்லது. அடுத்து பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு கண்ணின் இச்சை எப்படி இருந்துச்சா? பார்வைக்கு இன்பமும், இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய், புத்தியை தெளிவிக்கப்படுவதற்கு, தேவர்களைப் போல மாறுவதற்கு இது நல்லது என்று சொல்லி இந்த 3 பாவங்கள். என்னென்ன பாவம்? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனிடத்தில் பெருமை. இந்த 3 பாவங்கள் தான் ஆதியிலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் இந்த 3 பாவங்கள் தான் மெயினான பாவங்கள். இதிலிருந்து திரளான பாவங்கள் உற்பத்தியானது. எப்படி நைல் நதியிலிருந்தும் அந்த கால்வாயிலும் இருந்தும் அந்த குளத்திலிருந்தும் தவளை 3 தவளைகள் வந்து அநேக தவளைகள் வந்ததோ அதே போல அநேக பாவங்கள் இந்த 3 பாவங்களிலிருந்து வெளிவந்தது. இந்த 3 பாவங்களுக்குள்ளாக இந்த மனித குலம் சிக்கி கொண்டிருந்தது. அந்த மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிக்கும்படியாக சிலுவையிலே வந்தது மாத்திரமல்ல, இந்த பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். முதலாவது என்ன பார்த்தோம்? மாமிசத்தின் இச்சை. மாமிசத்தின் இச்சை என்றால் அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது என்னதுன்னா வேசித்தனமும் விபச்சாரமும். இதுதான் அதனுடைய மெயினான ஒரு காரியம், மாமிசத்தின் இச்சை. இதில் தான் பிசாசானவன் அநேக ஆட்களை வீழ்த்துவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். 2வது பாவத்தின் ஸ்லைடை பார்ப்போம். கண்ணின் இச்சை. இது கண்ணின் இச்சைன்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம்? பொருளாசைன்னு சொல்லலாம். இல்லை, பொருளாசை. பொருள்களை பார்த்தோன்னா வாங்கணும். நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் பொருளாசை இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா வீட்டில் போய் பார்க்கணும். எத்தனை பொருள்களை ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறோன்னு பார்த்தோம்னா நிறைய பொருள் இருக்கும். வாங்கணும் பொருளாசை. இந்த பொருளாசையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டாராம். 3வதாக என்னது? ஜீவனிடத்திலே பெருமை. ஜீவனிடத்தில் பெருமை. இந்த ஜீவனிடத்தில் பெருமை நமக்கு வரும்போது அழிவுகளை உண்டு பண்ணும். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். சரீரத்திலே கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டது. ரோம சேவர்களினாலே கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. என்ன ஆணி? இரும்பு ஆணி. இரும்பு என்பது எதற்கு அடையாளம் இருக்கிறது? பாவத்திற்கு. ஆசாரிப்பு கூடாரத்தில் இரும்பால் செய்த ஏதாவது பொருள் இருந்துச்சா? இல்லவே இல்லை. இரும்பு பாவத்துக்கு. அதுக்காக இரும்பெல்லாம் வீட்டிலேருந்து வெளியே போட்டுறாதீங்க. இரும்பு பாவத்திற்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணிகளினாலே தன்னுடைய கரங்களுக்குள்ளாக அந்த பாவங்களை, உலகத்தின் எல்லா பாவங்களையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே எடுத்துக்கொண்டார். மீண்டுமாக நம்ம வருவோம். மாமிசத்தின் இச்சை. மாமிசத்தின் இச்சைனா என்ன அர்த்தம்? விபச்சாரமும் வேசித்தனமும். இந்த விபச்சாரமும் வேசித்தனமும் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தால் அது எதை உருவாக்கும், எதை விளையச்சியும், என்ன ரிசல்ட் கொடுக்கும்னா அவனுடைய ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எடுத்துருமா. ஒரு மனிதனிடத்தில்
வேசித்தனமும் விபச்சாரமும் உள்ள வந்துச்சுனாலே அவனுடைய செல்வம் என்ன ஆயிரும்? அவன் இழந்து விடுவான். இதுதான் உலகத்தின் நீதி. வேசித்தனமும் விபச்சாரம் வந்துருச்சுனாலே எது போயிடும்? அவன் சம்பாதித்த எல்லா செல்வங்களும் அவனை விட்டு போயிடும். இதுதான் உலகத்தின் நியதி. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். கெட்ட குமாரனை குறித்து மூத்த குமாரன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் உம்முடைய இளைய குமாரன் இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அவனுடைய ஆஸ்தி எப்படி அழிஞ்சிச்சான்? வேசிகளிடத்தில் போனான். அப்ப வேசியின் இடத்துல போனா அல்லது வேசித்தனம் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தா அவன் எதை இழந்து போகிறான்? அவனுடைய ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் அவனுடைய கனத்தையும் அவனுடைய செல்வத்தையும் இழந்து போகிறான். அதுதான் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். வேசிகளோடு இருப்பவனோ ஆஸ்தியை அளிக்கிறான். அப்ப அந்த வேசித்தனம் எதை உருவாக்கும்? அவனுடைய செல்வத்தை அளிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இடது கைகளிலே இந்த பாவத்தை, சரீரத்தின் இச்சையாகிய இந்த பாவத்தை, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாமிசத்தின் இச்சையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இடது கைகளிலே அதை ஏற்றுக்கொண்டார். அதிலிருந்து வெளியே வந்த இரத்தம் அந்த ஆணியை தொட்டபோது அவைகள் எல்லாம் மாறியதைப் போல எல்லா பாவத்தையும் மாமிசத்தின் இச்சையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடது கையிலே ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது பாவம் என்னது? கண்களின் இச்சையாகிய பொருளாசை. இந்த பொருளாசை ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தால் அது எதை உண்டு பண்ணும் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? ஆயுசு நாட்களை குறைய பண்ணுமா. பொருளாசை நிறைய சம்பாதிச்ச ஆட்கள் சீக்கிரத்திலே மரிச்சிருவாங்க. பொருளாசை ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தால் அவனுடைய ஆயுசு நாள் குறைந்து விடும். இதுதான் உலகத்தின் நீதி. இது பைபிளில் மட்டும் கொடுக்கல, உலகத்தில் அநேக மனிதர்களை பார்க்கலாம். அநேக மனிதர் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் சீக்கிரத்திலே அவர்கள் மரித்து விடுவார்கள். இதுதான் உலகத்தின் நியதி. என்னது? பொருளாசை உடையவன் அவனுடைய தீர்க்காயுசை அவன் இழந்து போகின்றான். வேதாகமத்திலிருந்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15லிருந்து 20 வசனம் வரைக்கும் ஒரு மனிதனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அவனுக்கு அது ஆயுசு நாட்களை பெருக்காது. தொடர்ந்து வாசிப்போம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி. வேதாகமத்தில் 2 முறை ஆத்துமாவோடு கூட பேசினது. ஒன்று யாரு? தாவீது. அடுத்த மனுஷன் இவரு. தொடர்ந்து வாசிப்போம். தேவனோ அவரை நோக்கி, மதிகேடனே, உன்னுடைய ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாய் ஆகும். அப்ப பொருளாசை வந்துவிட்டா அவனுடைய ஜீவன் என்னாயிரும்? குறைந்து விடும். அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து விடும். அதை தான் நீதிமொழிகள்
8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். பிரபு புத்தீனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். தீர்க்காயுசை பெறுகிறான். பொருளாசை வந்துருச்சுன்னா, பொருளாசை போயிருச்சுன்னா என்ன வரும்? தீர்க்காயுசு வரும். பொருளாசை வந்துருச்சுன்னா என்ன போயிடும்? அவனுடைய தீர்க்காயுசு போய்விடும். அப்போ கண்ணின் நிச்சை ஆகிய பொருளாசை ஒரு மனிதனிடத்தில் வந்தால் அவனுக்கு என்ன ஆயிரும்? ஆயுசு நாட்கள் குறைந்து விடும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது கைகளிலே அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வலது கைகளிலே ஆணிகள் அடிக்கப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பொருளாசை என்கின்ற பாவத்தை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். இப்போ ஒரு கேள்வி வரும், அது ஏங்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க, ஏன் மாற்றி இருக்கக்கூடாதா? ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் கர்த்தருடைய வலது கைகளிலே தீர்க்காயுசு, அதாவது தொடர்ந்து வாசிப்போம். அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய இடது கையில் என்ன இருக்கான்? கனமும் செல்வமும் இருக்கிறது. வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இடது கையில் மாமிசத்தின் இச்சையை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு என்ன கொடுத்தாரு? ஆஸ்தியை, செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வலது கைகளிலே கண்ணின் இச்சையை ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு என்ன கொடுக்குறாரு? தீர்க்காயுசை கொடுக்கிறார். இந்த காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது என்னது? இன்னொரு தடவை சொல்லிட்டு வருவோமா? என்னென்ன பாவம்? 3 பாவம் இருக்குது. என்னென்ன பாவம்? மாமிசத்தின் இச்சை. மாமிசத்தின் இச்சையினுடைய வெளிப்பாடு என்னது? எதுக்கு இருக்கும்? வேசித்தனமும் விபச்சாரமும். வேசித்தனமும் விபச்சாரம் வந்துட்டால் எது போயிடும்? ஆஸ்தி போயிடும். அப்போ அடுத்த பாவம் கண்ணின் இச்சை. கண்ணின் இச்சைன்னா வேற என்ன சொல்லலாம்? பொருளாசை என்று சொல்லலாம். பொருளாசை வந்தால் என்ன போயிடும்? தீர்க்காயுசு போய்விடும். இந்த 2 பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடது கையிலும் வலது கைகளிலும் எடுத்துக்கொண்டார். 3வது பாவம் என்ன பாவம்? ஜீவனிடத்திலே பெருமை. பெருமைன்னு சொன்னாலே எங்கே தான் இருக்கும்? காலில் இருக்கும். இல்லை, யாரையாவது பார்த்து சொன்னாங்க, பாரு என்ன பெருமையாக எப்படி போகிறா, எப்படி நடந்து போகிறா. இல்லை, பெருமைனாலே கால் தான். என்ன பெருமையாக நடந்து போகிறான்னு சொல்லுவோம்ல. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருவோம். இந்த ஜீவனிடத்திலே பெருமை வந்தால் எதை அஃபெக்ட் பண்ணுன்னா நம்முடைய சமாதானத்தை எடுத்துவிடும். ஜீவனிடத்திலே பெருமை வந்துட்டாலே எது போயிடும்? சமாதானம் போயிடும். இப்போ கணவன் மனைவிக்கு இடையில் கணவன் சொல்கிறாரு, நான் ரொம்ப படிச்சிருக்கேன், ரொம்ப சம்பாதிக்கிறேன்னு சொன்னாலே என்ன போயிடும்? அங்கே இந்த வீட்டில் சமாதானம் போயிடும். வயசு வருஷாவும் இருக்குது. அதனால் ஆண்கள் ரொம்ப கோவப்படாதீங்க. வயசு வருஷாவும் இருக்குது. இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் ப்ரைடு வந்துருச்சுனாலே அங்கே என்ன போயிடும்? சமாதானம் போயிடும். குடும்பத்தில் சமாதானம் போயிட்டால் எங்கே போயிடும்? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சமாதானமும் போயிடும். இப்போ குடும்பத்திலையும் தனிப்பட்ட நபர்கிட்டையும் சமாதானம் இல்லைன்னா எங்கேயும் சமாதானம் இல்லாமல் போயிடும். சமூகத்திலையும் சமாதானம் இல்லாமல் போய்விடும். அப்போ ஜீவனிடத்திலே பெருமை ஒரு மனிதனுக்கு வந்தாலே அவனுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவனை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் என்ன போயிடும்? சமாதானம் போய்விடும். சரி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். எப்ராயிமினுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து விடும். அப்ப அந்த பெருமை என்னாகும்? காலுக்கு தான் அது அடையாளப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் கால்களிலே அந்த பெருமை, ஜீவனிடத்திலே பெருமை என்கின்ற ஆணியை தன்னுடைய கால்களிலே ஏற்றுக்கொண்டார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். அப்போ சமாதானம் எங்கே இருக்குன்னா அவருடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் வேண்டுமென்றால் நம்மகிட்ட இருந்து எது போகணும்?
ஜீவனிடத்தில் பெருமை போக வேண்டும். எங்கெங்கெல்லாம் பெருமை இருக்கிறதோ அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா அவன் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. மனிதர்கள் அவங்களால எதை குறித்தும் சாட்டிஸ்ஃபை ஆகவே முடியாது. ஜீவனிடத்தில் பெருமை ஒரு மனிதனுக்கு வந்துட்டா அவன் என்ன ஆயிடுவான்? ரெஸ்ட்லெஸ் சோல் ஆயிடுவான். அவனால் எதுலேயுமே அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கால்களிலே அந்த ஆணியை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் தொடுத்தும். சமாதானம் என்று சொன்னாலே காலோடு கூட இருக்கும். கால் என்று சொன்னால் பெருமையோடு கூட இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே போதும். கால்களை சமாதானத்தின் வழிகளிலே நடக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கால்களிலே அந்த ஜீவனிடத்திலே பெருமை என்கின்ற உலகத்தின் பாவத்தை, உலகத்தினால் உண்டானவைகள் இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகளெல்லாம் எதனால் உண்டானவைகள்? உலகத்தினாலே உண்டானவைகள். அவைகளை தன்னுடைய கால்களிலே ஏற்றுக்கொண்டார். இடது கையில் என்ன ஏற்றுக்கொண்டார்? மாமிசத்தின் இச்சை. அப்போ மாமிசத்தின் இச்சைனா என்ன அர்த்தம்? வேசித்தனமும் விபச்சாரமும். அதை தன்னுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டார். அதன் மூலமாக நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? செல்வத்தையும் ஆஸ்தியையும் கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய வலது கைகளிலே கண்ணின் இச்சையை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் பொருளாசை என்கின்ற பாவத்தை தன் உடம்பிலே எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? தீர்க்காயுசை கொடுத்திருக்கிறார். கால்களிலே ஜீவனிடத்திலே பெருமை என்கின்ற பாவத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு என்ன கொடுத்தாரு? சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 காரியங்களை நமக்கு கொடுத்தபடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. 3 பாவங்கள், 3 தவளைகள் எப்படி எகிப்து தேசத்தில் எங்கெங்கிருந்து வந்துச்சு? நதியிலிருந்தும் கால்வாயிலிருந்தும் குளத்திலிருந்தும் வந்ததை போல புதிய ஏற்பாட்டில் எங்கெங்க இருந்து வந்துச்சு? வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் முதல்ல வலு சர்ப்பத்திலிருந்து வந்தது, மிருகத்திலிருந்து வந்தது, கள்ள தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து வந்தது. இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரு? மாமிசத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனிடத்தில் பெருமை. இந்த 3 காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நமக்காக தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே முழுமையான உலகத்தின் முழு பாவத்தையும் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எப்படி ஆரோனுடைய கோல் மற்ற சர்ப்பத்தை விழுங்கி போட்டதோ அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு பாவத்தையும் விழுங்கி மீண்டுமாக ஆரோனுடைய கோலாக மாறியதோ அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் அவர் எப்படியானார்? வார்த்தையாக மாறினார். இதே போல நீங்களும் நானும் உலகத்தின் பாவங்களை நீங்களும் நானும் விழுங்கி நீங்களும் நானும் பரிசுத்தராய் நீங்களும் நானும் வாழ வேண்டுமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், இந்த காரியங்கள்லாம் கரெக்டு, ஆனாலும் என்னால் இவைகளை மேற்கொள்ள முடியவில்லை, என்ன செய்வது? அதற்கான ப்ராக்டிக்கல் ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ப்ராக்டிக்கலாக அந்த பாவங்களை எல்லாம் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட போது அவர் செய்த காரியம் என்னென்னா, அவர் வார்த்தையை பேசினார். முதலாவதாக அவர் சொன்னார், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது செய்கிறார்கள். அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக பிரசங்கங்களை பண்ணார். அது மாத்திரம் இல்லை, கடைசியில் தன்னுடைய ஜீவனுடைய முடிவிலே அதை அவர் சொன்னதை அவர் செய்து காட்டினார். வார்த்தையை அதே போல் அந்த 7 வசனங்களையும் சொன்ன வசனங்களை அவர் வாயினாலே அறிக்கையிட்டார். அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தார். நீங்களும் நானும் வெற்றியுள்ள ஜீவியம் வாழ வேண்டுமே ஆனால் நீங்கள் முதலாவதாக என்ன செய்யணும்? வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
முதலாவதாக கேட்கணும். நமக்கு என்னென்னா எடுத்தோடனே மைக்கை கொடுத்துட்டா பிரசங்கம் பண்ணிடலான்னு ஆசை இருக்கும். முதல்ல வார்த்தையை ஆழமாக கேட்கணும், ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கணும். அதனால தான் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், திரும்ப திரும்ப அந்த வசனங்களை, பாடல்களை கேட்குறோம். அது நல்லது தான். அதை காட்டிலும் நீங்களும் நானும் செய்திகளை கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க 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 அந்த வார்த்தை என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாட்டின் பாடியாக மாறும். அந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். வார்த்தையை கேட்டோன்னா வார்த்தையை பிரசங்கிக்க நம்ம ஆயத்தமாகிடுவோம். அது மாத்திரம் பத்தாது, அந்த வார்த்தையை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த வேண்டும். அன்பாக இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் சொன்னார். அது மாத்திரம் இல்லை, கடைசியில் அவர் தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை பிதாவின் இடத்துல மன்னியுங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன பிரசங்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார். இந்த வார்த்தையை முதல்ல கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், வார்த்தைகளை சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தையின்படி நீங்களும் நானும் நடக்கிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்தினாலே உண்டான பாவங்கள், சரீரத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனிடத்தில் பெருமையாகிய இந்த 3 பாவங்களையும் நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவத்தை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் வசனத்தை கேட்பவர்களாக, வசனத்தை தியானிக்கிறவர்களாக, எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ வசனத்தை தியானிக்கவும், வசனத்தை கேட்கவும், அந்த வசனத்தின்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? பாவத்தை மேற்கொள்ள முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிதாக்களே, அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். எழுதுகிறேன். நீங்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று சொன்னால் தேவ வசனம் அவர்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறபடினாலே அவர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். உலகத்தின் இச்சைகளிலிருந்து, உலகத்தின் பாவங்களிலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவ வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னென்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி நீங்கள் தியானித்து அந்த காரியத்தை நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி கொள்ளும்போது நீங்கள் நிச்சயமாய் பாவத்தை மேற்கொள்ள முடியும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், இந்த நாளில் என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள், பாவத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவரே, தப்புனே இந்த சத்தியத்தின் மூலமாக தப்புனே எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர், சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர். எங்களுடைய மாமிசத்தின் இச்சையாகிய வேசித்தனங்களையும் விபச்சாரத்தையும் உம்முடைய இடது கைகளிலே ஏற்றுக்கொண்டீர். அதன் மூலமாக வரக்கூடிய விளைவாகிய செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய மாமிசத்தின் இச்சை தாப்பனே உம்முடைய இடது கைகளிலே அறையப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வலது கைகளிலே என்னுடைய கண்ணின் இச்சை அறையப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. பொருளாசையாகிய கண்ணின் இச்சையை உம்முடைய வலது கைகளிலே எடுத்துக்கொண்டு தீர்க்க ஆயுசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. தாப்பனே, ஜீவனிடத்திலே பெருமையாகிய எங்களுடைய பாவத்தை தாப்பனே உம்முடைய கால்களிலே ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சமாதானத்தை நீர் தந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். சிலுவையிலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய இரத்தத்தையும் தண்ணீரையும் ஜீவனையும் ஆவியும் கொடுத்து எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் மீது இருந்த பாவ கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். மாமிசத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, சரீரத்தின் ஜீவனிடத்திலே பெருமை, இவைகளை தகப்பனே நீர் நீக்கி எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். அதற்காக நன்றி என்று சொல்லுவோம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையிலே எங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்தீர் என்று சொல்லி தகப்பனே இந்த முதல் வாரத்திலே முதல் நாளிலே தகப்பனே நாங்கள் தியானித்தோம். வரக்கூடிய நாட்களிலே சிலுவையிலே என்னென்ன காரியங்களை எங்களுக்காக நீர் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொன்னதை போல அறிவின்மையினாலே என் ஜனங்கள் அழிகிறார்கள் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிவின்மையினாலே அநேக காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நன்றியப்பா. வர இருக்கக்கூடிய வாரங்கள் 5 வாரங்களிலும் தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். சிலுவையிலே என்னென்ன காரியங்களை எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் என்று சொல்லி உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய தேவ ஆசீர்வாதம், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய எங்களுக்காக நீர் கொடுக்குற அந்த தீர்க்க ஆயுசை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. உலகம் தர முடியாத, மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாத தேவ சமாதானத்தை எங்கள் உள்ளங்களிலே நிரப்பும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கலாம், ஆனால் அந்த சமாதானம் எங்கள் உள்ளங்களிலே நிரம்பட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.